Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராமர் தான் பார்க்க போகிறோம். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா 10th மட்டும் கிடையாதுப்பா. ஸோ +1 +2 இருக்குது. அதனால் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஸோ இது வந்து இப்போ ஓவரால் 10 pages இருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஸோ இது 50 கொஸ்டின் இருக்குது. இந்த 50 கொஸ்டினுமே ஜஸ்ட் 2 pagesல ஒரு PDF லிங்க் கிரியேட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து பார்த்தா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி விடுறேன். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திருக்கீங்க. இதில் இருக்க எல்லா ஆன்சருமே உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக நம்ம வந்து பார்த்து ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஒவ்வொரு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது சேஞ்ச் இன்ட்டு காம்ப்ளெக்ஸ். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ராமு இஸ் 2/2 பை அ பைசைக்கிள் சொல்லும் போது இது 2 மெத்தட் சொல்லுவாங்க. 2 அப்போ இந்த 2 எடுத்துகிட்டு சோ பண்ணணும். இன்னொரு 2 எடுத்துகிட்டு தட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் கேன் ஆர் குட் நாட். அப்போ ராமு இஸ் போவர் தட்டு போட்டு அந்த 2 எடுத்துகிட்டு சப்ஜெக்ட் வந்து ராமுன்ற மேலே அப்போ ஹி அப்போ கேன் ஆர் குட் நாட். அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபஸ்ட் டென்ஸை ஈஸ் அல்லது ஆம் அல்லது ஆர் கொடுத்த ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் கேன், பாஸ்ட் டென்ஸாக வாச குட். அப்போ தட் ஈ கேன் நாட் பை அ பைசைக்கிள். அப்போ 2 மெத்தட்ன்றது இந்த நெகட்டிவ் மெத்தட். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட் போட்டுற செகண்ட் சென்டென்ஸ் டெஸ்பெக்ட் ஆர் இன்ஸ்பெக்ட் கொடுத்தாவே தோ கம்பேர் பண்ணலாம். அப்போ தோ ராகவ் வாஸ்வல் யூ வாக்டு பாஸ்ட் அந்த ஓல்ட் ஏஜ் எடுத்துறோம். நெக்ஸ்ட் ஆன் ப்ளஸ் வெர் ப்ளஸ் ஆஸ் சூன் அஸ் கம்பேர் பண்ணக்கூடியது தான். ஸோ இப்போ ஆஸ் சூன் அஸ் த சில்ட்ரன்ஸ் ஆர் த டீச்சர் தி ஸ்டூடெண்ட் அங்கே இருக்க சில்ட்ரன் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வரணும். 4th அட் த ஏஜ் ஆஃப் 6 அப்போ வென் வர்ஷா வாஸ் 6 அதாவது எப்படின்னா 6 வயசாக இருக்கும்போது மியூசிக் வந்து லேர்ன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் வாக் கேர்ஃபுல்லி லெஸ்ட் யூ வில் ஃபால் டவுன். இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ். அப்போ லெஸ்ட் எடுத்துட்டு அன்லெஸ்னா இல்லை என்றால் இல்லாவிட்டால், அன்லெஸ் யூ வாக் கேர்ஃபுல்லி தட் மீன்ஸ் இல்லாவிட்டால் அப்போ யூ வில் ஃபால் டவுன் சொல்லுவோம். அல்லது இதே கொஸ்டின் வந்து இஃப் யூ வாக் கேர்ஃபுல்லி யூ won't fall down கூட கம்பேர் பண்ணலாம். 5th அதுவுமே இதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கோம். 6th கொஸ்டின் யூ ஃபாலோட் மை சஜெக்ஷன் யூ ஃபாலோட் வாட் ஐ சஜெக்டட். அதாவது அந்த மை எடுத்துகிட்டு வாட் என்ன, அதாவது நான் அவன் வந்து ஃபாலோ பண்ண நான் சொன்னது என்ன நான் சொன்னேன். அப்போ என்னென்ன வாட் ஐ வந்து பார்த்தா மை வந்து பொசிஷன் ஐ வந்து அப்போ சஜெக்டட் வந்து பாஸ்ட் சஜெக்டட் என்ன நவுனாக கொடுத்துருக்கேன் வெர்பாக கம்பேர் பண்ணுறோம். 7th ஒன் ராதா வாசில் ஷி வாஸ் நாட் ஹாஸ்பிட்டலைஸ். அப்போ இது இந்த ரூலுக்கு என்ன தோ மட்டும் கம்பேர் பண்ணால் தோ ராதா வாசில் ஷி வாஸ் நாட் ஹாஸ்பிட்டலைஸ்டு. 8th கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள். த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் இன்டெலிஜென்ட் கம்பேர் பண்ணுறது. அப்போ ஆஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் இன்டெலிஜென்ட் கம்பேர் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோ இல்லை ஆஸ் தான் கம்பேர் பண்ண ரேராக தான் அன்லெஸ் சென்டென்ஸ் சொல்லணும். ஸோ அதுதான் இது நம்ம கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ 9th ஐ மஸ்ட் கெட் எ விசா ஐ கேன் ட்ராவல். இஃப் ஐ மேட் ஒரு வேலை எனக்கு கிடைச்சா அல்லது அன்லெஸ் ஐ கெட் எ விசா ஐ கேன் நாட் ட்ராவல் அப்ராட்னு ரெண்டுமே ஆன்சர் பண்ணிக்கலாம். 10th ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஐ சாய டைகர் இட் வாஸ் உண்டர். அப்போ நான் ஒரு புளியை பார்த்து அது அப்போ ஐ சாய டைகர் விச் வாஸ் உண்டன் கம்பேர் பண்ணோம். இட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து ரிலேட்டிவ் பண்ண கம்பேர் பண்ணோம். அப்போ விச் கூட கம்பேர் பண்ணுறோம். 11th கொஸ்டின் தேர் வாஸ் எ பந்த் த ஷாப் ரூம். அப்போ ஆஸ் தேர் வாஸ் எ பந்த் த ஷாப் ரூம். ஆக்சுவலாக நீங்கள் காம்ப்ளெக்ஸ் சொல்லும் போது ஆஸ் அல்லது தோ ரெண்டு பாசிட்டிவ் சென்டென்ஸ் இந்த காரணத்தினால் இது நடைபெற்றது அப்படின்னு கொடுத்தா ஆஸ் போடுங்க. அவன் நல்லா பண்ணால் ஆனால் அவார்டு கிடைக்கலனா நம்ம வந்து தோ கம்பேர் பண்ணால் போதும். ஸோ ஓவரால் இந்த 11 கொஸ்டினுமே ரிப்பீட்டடாக கேட்க புக் பேக் இருக்கிற 7th லெசன் இருக்கிற கொஸ்டின் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் பண்ண அன்லெஸ் யூ கன்சல்ட் டாக்டர் யூ கேனாட் ரெக்கவர். அன்லெஸ் இல்லாவிட்டால் அப்போ இதில் நம்ம காம்பவுண்ட் சொல்லும் போது ஒன்று அண்டு இல்லைனா பட்டு. அதாவது இது எப்படின்னா இந்த காரணத்தில் இது நடைபெற்றதுன்னா காம்பவுண்டு தான் அண்டு போடுவோம். நல்லா பண்ணால் ஆனால் ரிவார்ட் கிடைக்கலாம் பட்டு போடுறோம் அல்லது ஆர் கம்பெனி. அப்போ இது மாதிரி அன்லெஸ் கொடுத்தானா அதர்வைஸ் யூ கன்சல்ட் டாக்டர் அதர்வைஸ் யூ கேனாட் ரெக்கவர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ மஸ்ட் கன்சல்ட் டாக்டர் போடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த ஆஸ் கொடுத்தானாவே அண்டு. ஆக்சுவலாக பீயிங் அண்டு ஆஸ் கம்பேர் பண்ணுவோம். சிம்பிளாக இருந்தால் பீயிங் போடுவோம், காம்பவுண்ட் வந்து அண்டு போடுவோம். காம்ப்ளெக்ஸ் அதுதான் நமக்கு அப்புறம் ஆஸ் எடுத்து அண்டு போடுறோம். ரொம்ப 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 சிம்பிளான கொஸ்டின். 14 the boy could not attend the special class அண்டு ஸோ கம்பேர் பண்ணுறோம். இஸ் மதர் வாசில் அண்டு ஸோ could not attend the special class அல்லது the boys mother வாசில்னு கூட கம்பேர் பண்ணலாம். திருப்பி சொல்ல the boys mother வாசில் அண்டு ஸோ could not attend the special class. besides being a dancer ரொம்ப ரொம்ப முக்கியம். besides மேலும் கூட. அப்போ she is not only a dancer but also a singer. 16th if மீனா ரீட்ஸ் மீனா மஸ்ட் ரீட். அந்த இஃப் வந்து இஃப் தீடு மஸ்ட் போடும். அப்போ அண்டு தென் ஒன்லி எப்படினாலும் கம்பேர் பண்ணலாம். மற்றெல்லாம் ஈஸி தான். நெக்ஸ்ட் 17th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ராதா வாசில் ஷி வாஸ் நாட். அப்போ பட்டு மட்டும் கம்பேர் பண்ண உடம்பு முடியல ஆனாலும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்ற கான்செப்ட் தான். 18th அண்டு மட்டும் கம்பேர் பண்ணிக்க ரொம்ப சிம்பிள். ஏன்னா இந்த காரணத்தில் இது நடைபெறதுனால ஸோ த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் இன்டெலிஜென்ட் அண்ட் தே குட் ஆன்சர் த கொஸ்டின் கரெக்ட்லி. அப்போ 19th அண்டு தான். 20th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சாய டைகர் அண்ட் இட் வாஸ் உண்டர். தெர் வாஸ் எ பந்த் அண்டு ஸோ அண்டு ஸோ கம்பேர் ஓவராலாக காம்பவுண்டாக அண்டு பட் மட்டும் கம்பேர் பண்ணிங்கன்னா போதும். அடுத்து சிம்பிள் சொல்லும் போது ஒன்று வந்து பீயிங் இல்லை இன்ஸ்பெக்ட். அப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பீயிங் வரோசியஸ் ரீடர் வருண் பைசல் அந்த பேரை மட்டும் செகண்ட் சென்டென்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இந்த கொஸ்டின் 20th லாஸ்ட் பப்ளியில் கேட்டது. அப்போ பட் எடுத்துகிட்டு இன்ஸ்பெக்ட். அப்போ இன்ஸ்பெக்ட் ஆஃப் ஈயோட பொசிஷன் ஈசாமார் கொடுத்தா ஈசாமார் அல்லது வாஸ்வேர் கொடுத்தானே பீயிங். சிக் வந்த சிக்னஸ், வீக் வந்த வீக்னஸ், புவர் வந்த பாவர்ட்டி, ரிச் வந்த ரிச்னஸ், ஸ்மார்ட் வந்த ஸ்மார்ட்னஸ் அதெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடிய தான். ஹெல்த் வந்து ஹெல்த்தி கம்பேர். அப்போ இன்ஸ்பெக்ட் ஆஃப் இஸ் பீயிங் சிக்னஸ் மீது அதே தான். ஈ கன்ஃபஸ் தட் ஈ கன்ஃபஸ் இஸ் கில்ட்.
25th தோ கொடுத்தாங்க இன்ஸ்பெக்ட். அப்போ இன்ஸ்பெக்டர் இஸ் பீயிங் பாவர்ட்டின்னு கம்பேர் பண்ணுறோம். 26 2 மெத்தடில் த காஃபி இஸ் டூ ஆர் டு ட்ரிங்க். ஏன்னா அந்த வெறியும் அண்டு ஸோ இட் சப்ஜெக்ட் ப்ளஸ் கேனாட் குட் நாட் எடுக்கக்கூடியது தான். ராதா வாசில் சார் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் இன்ஸ்பெக்ட் அவர் பீயிங் வீக்னஸ். சார் இந்த கொஸ்டின் எப்படின்னா ஹில்னஸும் கம்பேர் பண்ணக்கூடியது தான். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து சிம்பிளில் எப்படி எழுதுறது இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சிக்னஸும் கம்பேர் பண்ண ராதா இந்த ராதான்ற சொன்ன செகண்ட் சென்டென்ஸ் கொண்டு போகணும். திருப்பி சொல்கிற மாதிரி இன்ஸ்பெக்ட் ஆஃப் being illness, and the weakness of illness of Radha was not as pleasant. The students are being intelligent கொடுத்தா இன்டெலிஜென்ஸ்னா ஆனஸ்ட்னா ஆனஸ்டி கம்பேர் பண்ணக்கூடியது. இந்த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் எவ்ரிதிங் இந்த மெத்தட் ஒருவேளை எனக்கு கிடைச்சிச்சுன்னா அப்போ இந்த ஈவெண்ட் ஆஃப் இப் அன்லெஸ் ஒருவேளை ஐ கேன் ட்ராவல் அப்ராட். அதுக்கப்புறம் ஐ சாய டைகர் இட் வாஸ் ஐ சாய உண்ட டைகர் அடிப்பட்ட புலியை பார்த்தேன். தர்வாசியா வந்து பீயிங் வந்து ஓவராலாக இந்த சிம்பிள் சொல்லும் போது பீயிங் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இதெல்லாம் சொன்னால் ப்ராக்கெட்லேயே கொடுத்துருப்போம், அதுக்கு சேஞ்ச் பண்ணோம். வி கேம் லேட் வி டிட் நாட் மிஸ். அப்போ நாங்கள் லேட்டாக வந்தோம் ஆனால் இது அப்போ நம்ம என்ன திருப்பி சொல்லக்கூடியது சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த காரணத்தில் இது நடைபெற்றது அப்படின்னு சொல்லும் போது சிம்பிளாக இருந்தால் பீயிங் போடுங்க, காம்பவுண்டாக இருந்தால் அண்டு போடுங்க, காம்ப்ளெக்ஸ் தான் ஆஸ் பண்ணுங்க. இல்லை நான் நல்லா பண்ணேன் ஆனால் ரிவார்டு கிடைக்கல அப்படின்னா சிம்பிளாக இருந்தால் இன்ஸ்பெக்டாக, அதே காம்பவுண்ட் இருந்தால் பட் காம்ப்ளெக்ஸ் தான் தோ. இது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள் தே செக்டு த பேக்கெட் வைஸ் சிம்பிள். அப்போ ஆஃப்டர் செக்கிங் த பேக்கெட் வைஸ் சில கொஸ்டின் வந்து மீனிங் ஆகணும். ஸோ பீயிங் செக்டுன்னு கம்பேர் பண்ணால் அது வந்து ஆஃப்டர் செக்கிங் த பேக்கெட் வைஸ் கம்பேர் பண்ணுறோம். 34 பார்த்தீங்கன்னா சீதா சாய ஸ்னேக் ரொம்ப சிம்பிள் காம்பவுண்ட் அண்டு மட்டும் ஜாயின் பண்ணால் போதும். 35th கொஸ்டின் காம்பவுண்ட் தான் அண்டு மட்டும் கம்பேர் பண்ணிங்க. 36 காம்பவுண்ட் தான் கொடுத்துருக்கோம். வாக் கேர்ஃபுல்லி யூ வில் ஃபால் டவுன். நல்ல சரியாக நடந்தும் இல்லை விழுந்தோம். அப்போ இஃப் யூ வார்க்னா அது காம்ப்ளெக்ஸ். அப்போ யூ வாக் கேர்ஃபுல்லி அதர்வைஸ் இல்லை என்றால் அப்படின்னு கம்பேர் பண்ணுறோம். 37 மை மதர் கால்டு மீ ஐ வாஸ் பிளேயிங்கிறோம். ஒயில் அந்த நேரத்தில் வென்னார் ஒயில் ரிமூவ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து 30 மை சேலரி இஸ் லோ ஐ ஃபைண்ட் த ஒர்க் இன்ட்ரெஸ்டிங். எனக்கு இந்த சேலரி கம்மியாக நான் என்னோடய ஒர்க்கை இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறேன். அப்போ வந்து தோ கம்பேர் பண்ணுறோம் காம்ப்ளெக்ஸ்ன்றதுனால. 39 காம்ப்ளெக்ஸ் தான். ஆஸ் சூன் அஸ் அந்த பஸ்ஸு வந்த உடனே எல்லா பேசஞ்சரும் வந்து வேகமாக ஏறணும். அப்போ ஆஸ் சூன் அஸ் 40 வந்து பார்த்தா காம்ப்ளெக்ஸ் தான். இவாஸ் ஆனஸ்ட் இவாஸ் பண்ணிட்டான் நேர்மையாக இருக்கும் ஆனாலும் தண்டனை கொடுக்கும். அப்போ தோ. நெக்ஸ்ட் இதே வந்து சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா இன்ஸ்பெக்ட் ஆஃப் இஸ் பீயிங் ஆனஸ்டின்னு கம்பேர் பண்ணக்கூடியது தான். அதே இதில் வந்து பார்த்தா காம்பவுண்ட் கொடுத்தாங்கன்னா இவாஸ் ஆனஸ்ட் பட் ஏன்னா ரூட் வேர்டே கிடையாது. அதெல்லாம் கம்பேர் யூஸ் வாஸ் ரன்னிங் ஐட்டம் ஆஸ் கம்பேர் பண்ணுற காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் தான் அண்டு. 42 இன்ஸ்பெக்ட் ஆஃப் பீயிங் போர்னா தோ கம்பேர் பண்ணுறது காம்ப்ளெக்ஸு. தே ஸ்டடிட் வெல் தே கேன் நாட் ரீச் தன். அப்போ ஒரு வேலை எப்படின்னா அன்லெஸ் தே ஸ்டடி இல்லை என்றால் நீ படிக்கலன்னா ரீச் பண்ண முடியாது அல்லது நாட் போட்டு எழுதலாம். 45 யூ வாஸ் ஆனஸ்ட் எவர் ஒன் பிரைஸ் நேர்மையாக. அப்போ பீயிங் ஆனஸ்ட் தான் ஆனஸ்டி. 45th கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். த கிளாஸ் ஃபால்ஸ். அப்போ இப் த கிளாஸ் ஃபால்ஸ் இட் வில் பிரேக். 46 வந்து ஹில்ஸ் ஆர் வெரி ஐ சொல்லும் போது காம்பவுண்ட் சொல்லலாம் அண்டு ஸோ. அப்போ அண்டு ஸோ மட்டும் கம்பேர் ரொம்ப சிம்பிள். 47 டேக் அ நம்பரில் யூ கேன் ட்ரென்ஷன் அதர்வைஸ் காம்பவுண்டாகவே அண்டு பட்டு அதர்வைஸ் அப்போ அதர்வைஸ் கம்பேர் பண்ணுறோம். காம்ப்ளெக்ஸ் பாருங்கள் ஆஸ் தான். அப்போ சீங் த மதர் த சைல்ட் ஸ்டாப்னா ஆஸ் சூன் அஸ் உடனுக்குடன் அப்படின்னா ஆஸ் சூன் அஸ் த சைல்ட் சாத இங்கே இருக்க சப்ஜெக்ட்டுக்கு இங்கே எழுதும் த சைல்ட் சாத மதர் இட் ஸ்டாப்டு அந்த குழந்தை இட்டு கம்பேர் பண்ணக்கூடியது. இன்ஸ்பெக்ட் ஆஃப் பீயிங் ஆனஸ்ட் சொல்லுவோம். ராஜு டிட் நாட் கெட் குட் நேம். அப்போ நம்ம காம்பவுண்ட் பட் அப்போ ராஜு வாஸ் ஆனஸ்ட். ஏன்னா செகண்ட் சென்டென்ஸ் இருக்கிற ராஜு எடுத்து ஃபஸ்ட்னா அப்போ வாஸ் ஏன் வாஸ் டிட் பாஸ்ட் வாஸ் போகிறோம் ஆனஸ்டி ஆனஸ்ட் நான் பண்ணணும். இதுவே வந்து இந்த கொஸ்டின் வந்து காம்ப்ளெக்ஸ் கொடுத்தா தோ ராஜ் வாஸ் ஆனஸ்ட் ஈ டிட் நாட் கெட் குட் நேம் சொல்கிறோம். 50th கொஸ்டின்னா த ப்ராப்ளம்ஸ் ஆர் டூ டிஃபிகல்ட் ஃபார் மீ டு. இந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க. த ப்ராப்ளம்ஸ் ஆர் ஸோ டிஃபிகல்ட் டூ எடுத்துகிட்டு சோவும் அதே அந்த ஃபார் மீ எடுத்து தட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் கேன். அப்போ தட் எடுத்துகிட்டு மீ தான் ஐயா சேஞ்ச். அப்போ ஐ கேன் ஆர் குட் நாட்னா ஈஸாமார் கொடுத்தா கேன், வாசர் கொடுத்தாங்கன்னா தட் மீன்ஸ் பாஸ்ட் டென்ஸ் குட். ஸோ ஓவரால் இந்த 50 கொஸ்டினுமே நம்ம கொஸ்டினாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து ஒவ்வொரு மெத்தடுமே நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் டேபிளர் காலத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அது பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் பிளேலிஸ்ட்னு நம்ம செப்பரேட்டாக கொடுக்கும். இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்லையும் அந்த பிளேலிஸ்ட் நான் ஜஸ்ட் லிங்க் பண்ணி விட்றேன். அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெத்தடும் நான் போர்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை பாருங்கள். இது 10 பேஜஸ் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இந்த 10 பேஜஸ் வந்து ஜஸ்ட் 2 பேஜஸில் 50 கொஸ்டினை உங்களுக்கு பிடிஎஃபாக நான் உங்களுக்கு இப்போ தான் க்ரியேட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த கொஸ்டின் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திக்க. ஸோ நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி பொறுத்தவரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மட்டும் இல்லைப்பா எல்லா சப்ஜெக்ட்டுக்கான வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸ்டடி மெட்டீரியல் அதேமாதிரி ஷார்ட்கட்ஸ் நிறையா கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய செகண்ட் மிட்டம் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆஃப் இயர்லிக்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் to score high marks in the forthcoming
செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் அண்ட் ஆல்சோ ஆஃப் இயர்லி எக்ஸாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. பப்ளிக் எக்ஸாம் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 120 டேஸ் பக்கம் தான் இருக்குது, அதை விட கம்மியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்லேருந்தே படிச்சிங்கன்னா தான் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ பப்ளிக் வர வரைக்கும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் போடுற வீடியோஸ் மட்டும் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்களா போதும், எல்லா சப்ஜெக்ட்டுமே நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. ஓகே, தேங்க்யூ, பாய்.